ஔவையார் கண்ட காட்சி. பரமாய சக்தியுள் பரமாக இருக்கக்கூடிய அந்த இறைவெளியில பஞ்சமாபூதம் 5 பௌதீக பிரிவுகளும் தரம் மாற்றி தோன்றும் பிறப்பு. ஒன்னிலே இருந்து ஒன்றாக மாறி உற்பத்தி ஆகுது. நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உலவு 2, 1 வெண். அந்த வரிசையும் சொல்றாங்க. கெட்டிப்பொருளாக உள்ளது 5வது, நிலம், நீர் 4வது, வெப்பம் 3வது, காற்று அதாவது லேசான காற்று 2வது, விண் 1. இதுதான் பரிணாமத்துல அவர்கள் கொடுத்திருக்கிறது. பஞ்சபூத பரிணாமம் எப்படி உண்டாச்சுன்றத கிளியரா கொடுத்திருக்காங்க. அதே போல இன்றைக்கு மூலகங்களாக எடுத்துக்கொண்டிருக்காங்க. அதுல இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கைதான் அந்த மூலகங்களாக வர்றது கூட. மூலகங்கள் வரக்கூடியது எந்த மூலகத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு 88 பாட்டுகள் இருக்கிறதாக வச்சுக்கொள்ளுங்க. பாட்டுகளை பிரிச்சுட்டீங்கன்னா அதுல ரசாயனம் என்பது ஒண்ணுமே இல்லை. வாசனையோ அல்லது மற்ற குணங்களோ விஷமோ அமிர்தமோ என்றது இல்லை. அந்த பாட்டுகள் சேர்ற போது அந்த நெருக்கத்துக்கு தகுந்தவாறு அதுல விளையக்கூடிய காந்தம் இருக்கிறதே, அந்த காந்தம் தன்மாற்றம் அடைகிற போது அது இத்தனை விதமான சுவையாக மனமாக எல்லா குணங்களாக அங்கதான் மாற்றம். அதுதான் தைமங்களுடைய ஒரு பிரத்யேகமான சிறப்பு.